இன்றைக்கு பேச வேண்டிய ஒரே விவகாரம் மாணவர்களுடைய பாதுகாப்பு, மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புக்கு எதிராக நாம் எடுக்க வேண்டிய தீவிரமான நடவடிக்கைகள். நம்ம அரசாங்கத்துக்கு என்ன அழுத்தம் கொடுக்குறோம்னா, நீங்க மோர் ஸ்ட்ரிக்டரா மாறுங்க, பி மோர் ஸ்ட்ரிக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணணும்ன்றது வேற. கல்லூரி வளாகத்தை ஸ்ட்ரிக்டரா மாத்துறது அப்படின்றது அந்த மாணவர்களுடைய கல்வி சூழலை கெடுத்துரும். மாறாக அந்த கல்லூரிக்குள் நடக்க வேண்டிய முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் சுதந்திரமாக பேசி பழகுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த பிரச்சனை தீரும். இத இந்த கலாச்சார காவலர்கள் ரொம்ப தெளிவாக பேசவே மாட்டாங்க. அண்ணாமலை அந்த 2 பேரும் காதலிப்பதற்கு உரிமை உண்டுன்னு பேசட்டும். பேசுவாரா? அந்த 2 பேரும் பெஞ்சில உட்கார்ந்து காதல் செய்ய இந்த சமூகம் அனுமதித்திருந்தால் அவர்கள் ஏன் மரத்தடிக்க போறாங்க? கூட இருந்திருக்கலாம். என்னவோ பண்றாங்க சார். அவங்க லவ் பண்ணட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அவங்க முத்தம் கொடுக்கட்டும், கட்டி பிடிக்கட்டும். இதுல என்ன அசிங்கம்? அது 2 காதலர்களோ அல்லது 2 நண்பர்களோ செய்து கொள்ளக்கூடிய வழக்கமான விஷயம்தான். அதை இந்த சமூகம் இழுத்து மூடுது. டிபேட்ல கூட ஒருத்தர் பேசுறாரு, வழக்கறிஞர் அவர் பேசுறாரு, இப்படி பண்ணா இதுதான் நடக்கும்னு பேசுறாரு. இந்த கலாச்சார காவலர்கள் இந்த மொத்த ஸ்கிரிப்ட்ல இருந்தும் சேஃபா ஒதுங்கி நின்று விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்களை முதல்ல இழுத்து போட்டு அம்பலப்படுத்தணும். அண்ணாமலை வகைராக்கள் அந்த மாதிரியான ஆட்கள், சீமான் வகைராக்கள் அந்த மாதிரியான ஆட்கள், இவர்களை அம்பலப்படுத்தாம நீங்க இந்த விஷயத்தில் எவ்வளவு பேசினாலும் தீர்வு கிடைக்காது. நீங்க லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணலாம், அருண்குமாரை மாத்தலாம், முதலமைச்சரை மாத்தலாம், தமிழ்நாடு அரசை மாத்தலாம். ஆனா இந்த சமூக கலாச்சார ஆதிக்கத்தை நீங்க களையல அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு இல்ல, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் மாறாது. விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் மாறாது. காதலர் தினத்தன்னைக்கு தாலியோட திரியிறானுங்கல்ல, இன்னும் 2 பேர் சும்மா போறவங்களை பிடிச்சி தாலி கட்ட வச்சுட்டு இருக்கானுங்கல்ல, இன்னும் ஏன் பண்றானுங்க? நாய்க்கெல்லாம் கூட கட்டி என்னென்னமோ பண்றாங்க சார். இதெல்லாம் எதிர்த்து கேட்கணும். இந்த கலாச்சார காவலர்களிடமிருந்து எழக்கூடிய பிரச்சனைகள் தான் சமூகத்தின் பல பாலியல் குற்றங்களுக்கு காரணமா இருக்கு. குடும்பத்திலேயே நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. இது களையப்பட்டால்தான் பெண்களுக்கான சுதந்திரம் என்பது உறுதிப்படுத்தப்படும். இத அதிமுக மேடையிலேயோ அல்லது பாஜக மேடையிலேயோ யாராவது பேசுறாங்களா? ஏன் பேச மாட்டாங்க? இதுல பலருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அப்போ ஒரு கட்சியாக குறைந்தபட்சம் இதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரே கட்சியா திமுக மட்டும்தான் இருக்கு. அதிமுக எந்த காலத்திலும் இதை பேசினது கிடையாது. இந்த கலாச்சாரத்தை காப்பாத்துறது அவங்களுடைய வேலை. அதை நம்ம விரும்பாண்டியில நம்ம கமலஹாசன் கூட ஒரு சட்டையில அதான் கலாச்சாரம்னு ஒன்று கலாய்ச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் இதுதான் அண்ணாமலையோட கலாச்சாரம், இதுதான் விஜயோட கலாச்சாரம், இதுதான் எடப்பாடியோட கலாச்சாரம், இதுதான் இவர்களுடைய ஒரே இதுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல இவர்களிடமிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம் போல.